ஷலோம் டியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா நம்முடைய தேவநாயக கர்த்தர் அவருடைய வார்த்தை தந்து நம்மை வழி நடத்தி, அதுவும் பலனை தந்து நம்மை நடத்துகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை தந்து நம்மை அவருடைய வார்த்தைக்கேற்ப, அவர் வைத்திருக்கிற நன்மைக்கேற்ப நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு கட்டளையை நினைப்பூட்டுகிறார். அதாவது நாம் நம்முடைய நன்மைகளை சுதந்திரிக்க, நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேன்மைகளை சுதந்திரிக்க தடையா இருக்கிற கட்டளைகளை தேவன் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது நாம் இதை கை கொண்டால் தேவன் சொன்ன நன்மைகளை நாம் பெறுவோம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவோம். அந்த கட்டளை என்னவென்றால், நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் குறித்து நாம் விலக வேண்டும். எல்லா பொல்லாங்கான வழிகள், எல்லா பொல்லாங்கான கிரியைகள், எல்லா பொல்லாத செயல்பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் விலக வேண்டும். அப்படி விலகும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டங்களை நாம் பெற்றுக்கொண்டு அங்கே சுதந்திரிக்க முடியும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்காய் தோன்றுகிற ஒன்று இரண்டல்ல, எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற, நம்முடைய கண்களுக்கு தேவன் பொல்லாங்கு என்று நினைப்பூட்டின உணர்த்தின எல்லா தீமைகளையும், எல்லா பொல்லாங்கான கிரியைகளையும் விட்டு விலகி நன்மைகளை தெரிந்து கொள்வோம். தேவன் அவருடைய, அதாவது அவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.